ரெனால்ட். கண்டிப்பாக இந்த பேரை எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. 1967 ரெனால்ட் டாஃபின் அப்படிங்கிற காரை நார்த் அமெரிக்காவில் இருக்க எந்த மக்களுமே விரும்பலை. அதனால் அவங்களோட கார்ஸ் எல்லாமே விற்காமல் அப்படியே இருந்தது. கரெக்டாக 1969 100 கார்ஸ் விற்காமல் அப்படியே இருந்திருக்குது. இதை கேட்ட ரெனால்ட் கம்பெனி ஓனர் கண்டிப்பாக இந்த 100 கார்ஸை விற்றே ஆகணும், நீங்கள் விலை கம்மி பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கேட்ட மேனேஜர் அவர் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தார். அப்போ தான் ரெனால்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பையன் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து 100 கார்லேயும் கீச்சிட்டு வந்துட்டான். வந்து நியூஸ் பேப்பரில் இப்போ ஆட் கொடுங்க, எப்படின்னா இந்த ஒரு கீச்சலை கண்டுபிடிச்சிங்கன்னா $12,000 இருக்க காரு 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லுங்கள். அவர் சொன்ன மாதிரியே அதுக்கு அடுத்த நாள் ஆடு வந்தது. காலையில் 11 மணிக்கு நார்த் அமெரிக்காவோட 15% ஆஃப் பாப்புலேஷன் அந்த 100 கார் வாங்க அந்த இடத்துல க்யூ கட்டி நின்றுட்டு இருந்தாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்தது எல்லாமே தப்பு தான். இதோட கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு.